Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னையில் டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநரின் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சூளைமேட்டில் உள்ள SNG மதுபான ஆலை நிறுவன அலுவலகத்திலும் அதிரடி ரெய்ட். டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டின் அருகே கிழித்து எறியப்பட்ட ஆவணங்கள் பறிமுதல். மதுபான கொள்முதல் டெண்டர் தொடர்பாக வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்ட உரையாடல்கள் இடம்பெற்றிருந்ததாக தகவல். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 5 மணி நேரம் விசாரணை. 100க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் பெற்றதாக தகவல். இட்லி கடை, பராசக்தி ஆகிய படங்களை தயாரிக்கும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை. அவர் வீட்டில் இல்லாததால் அவரது ஓட்டுநரை அழைத்துச் சென்று விசாரணை. டாஸ்மாக் மேலாண் இயக்குநருக்கே உத்தரவிட்ட ரிதீஷ் யார்? அமலாக்கத்துறை சோதனை குறித்து அதிமுக சரமாரி கேள்வி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.9% பேர் தேர்ச்சி. பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட 2.25% அதிகம். வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 91.26% உள்ளதென அறிவிப்பு. அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.63%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 97.99% தேர்ச்சி. பத்தாம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் 98.31%-உடன் முதலிடத்தை பிடித்தது சிவகங்கை மாவட்டம். விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடத்தை பிடித்தன. பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் வெளியீடு. தேர்ச்சி விகிதம் 92.09% உள்ளதென அறிவிப்பு. பதினொன்றாம் வகுப்பில் மாணவர்கள் 95.13%, மாணவர்கள் 88.7% தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட 0.92% கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருப்பதாக தகவல். பத்து மற்றும் 11ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தேர்வுகளில் தேர்ச்சி பெற முடியாதவர்கள் மனம் தளர வேண்டாம் என்றும் அறிவுரை. பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை ஜூன் 3வது வாரத்தில் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல். சென்னையில் ஒரு கட்டமாகவும் தென் தமிழ்நாட்டில் மற்றொரு கட்டமாகவும் விழாவை நடத்த திட்டம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவள்ளூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு எச்சரிக்கை. தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் நாளை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் உதகையில் கொட்டி தீர்த்த கனமழை. பேருந்து நிலையம், படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி.
தஞ்சை, மதுரை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 24ஆம் தேதி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். டெல்லியில் நடைபெறும் நித்தி ஆயோக் குழு கூட்டத்தில் பங்கேற்பார் என எதிர்பார்ப்பு. கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களுக்கான கட்டணத்தை உடனே விடுவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வரும் 29, 30 தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்து அன்புமணி. 216 பேரில் 8 பேர் மட்டும் பங்கேற்ற நிலையில் அன்புமணியின் ஆதரவாளர்களும் புறக்கணிப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவரான அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக ராமதாஸ் தகவல். கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை என்றும் பேட்டி. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமக தனித்து நின்றாலும் 50 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று ராமதாஸ் நம்பிக்கை. கூட்டணி அமைத்தே தேர்தலை எதிர்கொள்வோம் என்றும் திட்டவட்டம். கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த நிர்வாகிகளுக்கு தாவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தல். மே மாத இறுதிக்குள் மாவட்டம், ஒன்றியம் மற்றும் சார்பணை நிர்வாகிகளை நியமிக்கவும் ஆணை. அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் பொது சின்னம் கோரி வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஆளுநர் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டது தொடர்பாக மற்ற மாநில முதல்வர்களுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுப்போம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். (2026) மட்டுமல்ல, 2031, 2036லும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிதான். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என நயினார் நாகேந்திரன் பேட்டி. கூட்டணியில் இருப்பதால் ஓபிஎஸ்ஐ அமித்ஷா சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம். திருப்பதி லட்டுவில் கலப்பட நெய் கலக்கப்பட்ட விவகாரம். ஏஆர் டைரி நிறுவன உரிமத்தை நிறுத்தி வைத்த உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். மதுரை பாலமேடு அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு. விபத்தா அல்லது கொலை முயற்சியா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. சேலம் மத்திய சிறையில் பிஸ்கெட் பாக்கெட்டுக்குள் கஞ்சாவை மறைத்து கைதிக்கு கொடுக்க முயற்சி. தருமபுரியைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஓசூரில் வெங்காய மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி மேம்பாலத்தின் மீது கவிழ்ந்து விபத்து. சாலையில் கொட்டிய வெங்காயத்தை சாவகாசமாய் அள்ளிச் சென்ற மக்கள். உதகை மலர் கண்காட்சியை காண குவிந்த சுற்றுலா பயணிகள்.
வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்து பூங்காவில் ஆடி பாடி உற்சாகம். பெஹல்காம் தாக்குதலுக்கு பின் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் அதிரடி வேட்டை. கடந்த 3 நாட்களில் 6 முக்கிய பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. பாஜக மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழுவை வெளிநாடுகளுக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு. பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் நடவடிக்கைகளை விலக்கி இந்தியாவுக்கு சர்வதேச ஆதரவை திரட்ட திட்டம். பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் TRF அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிட வேண்டும். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் பரிந்துரை குழுவிடம் இந்தியா கோரிக்கை. மக்கள் வரியில் 14 கோடி ரூபாயை பயங்கரவாதி மசூத் அசாருக்கு வழங்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. ஐநாவால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டவர் என்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் கடும் வெப்ப அலை. குழந்தைகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. தெலங்கானாவில் பேருந்து இருக்கைக்காக தலைமுடியை பிடித்து சண்டையிட்ட பெண்கள். வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகருக்கு விமான போக்குவரத்து சீரான பின்னரும் சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைவு. பெஹல்காம் தாக்குதல் அச்சம் காரணமாக ஜம்மு காஷ்மீரை தவிர்க்கும் சுற்றுலா பயணிகள். பிரதமர் மற்றும் மத்திய அரசை புகழ்ந்து காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பேசிய விவகாரம். போர் சூழலில் நாட்டுக்காக பேசினேன். நான் ஒன்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாடு இல்லை என காங்கிரசுக்கு எம்பி பதிலடி. ராஜஸ்தானில் பேரணியின் போது தேசிய கொடியை வைத்து முகம் துடைத்த பாஜக எம்எல்ஏ பால் முகந்த் ஆச்சார்யா. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகி வரும் நிலையில் பாஜக எம்எல்ஏவிற்கு காங்கிரஸ் கண்டனம். இந்திய பாகிஸ்தான் சண்டை பதற்றத்தால் ஒத்திவைக்கப்பட்ட IPL சனிக்கிழமை மீண்டும் துவங்குகிறது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் RCB கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை. சனிக்கிழமை துவங்கவிருக்கும் பெங்களூரு கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறுவதில் சிக்கல். பெங்களூருவில் மாலை நேரத்தில் மழை பெய்து வருவதால் ஆட்டம் தடைபட வாய்ப்பு. கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியின் போது விராட் கோலியின் டெஸ்ட் ஜெர்சியை இணைந்து வர RCB ரசிகர்கள் முடிவு. சின்னசாமி மைதானத்தை சுற்றிலும் விராட் கோலியின் ஜெர்சி விற்பனை படுஜோர். மும்பை வான்கடை மைதானத்தில் ரோஹித் சர்மா பெயரில் பார்வையாளர் மாடம் திறப்பு. முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ், மூத்த அரசியல் தலைவர் சரத்பவார் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சீனா மற்றும் தாய்லாந்தில் புதியதாக கொரோனா வகை பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். சிங்கப்பூர், ஹாங்காங் நாடுகளில் கொரோனா பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரிப்பதால் பீதியில் தெற்காசிய நாடுகள். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சிக்கிய ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்டோர் பலி. 1,20,000 பேர் சிகிச்சை கிடைக்காமல் தவிப்பு எனவும் தகவல்.
Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.